ஜொகூர் மாநிலத்தை சேர்ந்த 24 வயதுடைய ராவ் என்ற இளைஞன் நேற்று தான் கம்போடியாவின் பொய்பெட் நகரில் ஆழ்கடத்தலால் பாதிக்கப்பட்ட கொடூர அனுபவத்தை விவரித்துள்ளார். உயர் ஊதியம் வழங்கப்படும் என்று ஆசை காட்டி போலி சூதாட்ட விடுதி வேலை விளம்பரம் மூலம் ராவ் ஆட்கடத்தல் கும்பலிடம் சிக்கியுள்ளார். அங்கு சென்ற சம்பந்தப்பட்ட இளைஞன் மலேசியர்களை குறிவைக்கும் ஆன்லைன் மோசடியில் ஈடுபட மறுத்தபோது சீன நாட்டவர்களை தலைமையாக கொண்ட அந்த கும்பல் அவரை கட்டாயப்படுத்தி தலைகீழாக தொங்கவிட்டு ஆடையின்றி ஒரு இருட்டு அறைக்குள் அடைத்து வைத்தனர். அவரை விடுவிக்க அந்த கடத்தல்காரர்கள் 30,000 ரிங்கிட் பணையத் தொகையை கோரினர். இதனிடையே இளைஞனின் குடும்பத்தினர் உடனடியாக மலேசிய அதிகாரிகளுக்கும் அனைத்துலக மனிதாபிமான அமைப்புக்கும் தகவல் தெரிவித்தனர். அவர்கள் கம்போடிய அதிகாரிகளுடன் இணைந்து செயல்பட்டு ராவை மீட்கும் நடவடிக்கையை ஒருங்கிணைத்தனர். சந்தேகத்திற்கிடமான வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளால் ஆசையூட்டப்படும் இளம் மலேசியர்கள் எதிர்கொள்ளும் அபாயங்களையும் பன்னாட்டு சுரண்டலுக்கு எதிரான விழிப்புணர்வின் அவசர தேவையையும் இளைஞன் ராவின் கதை வலியுறுத்தியுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.